ஹாய் பிக் பாஸ் சீசன் 2 வந்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளில் முடிய போகுது. அந்த வகையில் போன வாரம் வந்து பிக் பாஸ் வீட்டிலேருந்து யார் வெளியே வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ராயன் தான். எல்லாருமே ஐஸ்வர்யா தான் வெளியே போவாங்க அப்படின்னு எல்லாரும் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சென்ட்ராயனை வந்து பிக் பாஸ் வந்து வெளியே அமிச்சிட்டாங்க. அது ஏன் சென்ட்ராயன் அப்படின்னு கேட்கும்போது திஸ் இஸ் ஓட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அதெல்லாம் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ராயன் வெளியே அமிச்சிட்டாங்க. எனிவே சென்ட்ராயன் வெளியே வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும், அவர் லைஃப்பில் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட ஒரு விஷயம். அந்த வகையில் அவர் வெளியே வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரோட கெரியரில் ஒரு முக்கியமான படம் அப்படின்னா மூடர் படம் கண்டிப்பாக சொல்லணும். அந்த படத்தோட டைரக்டர் நவீன் வந்து என்ன ட்வீட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடா தம்பி சென்ட்ராயா வந்து பொழப்பாரா மூடர் கூடம் என்னும் பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே வந்து சென்ட்ராயனுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த மூடர் கூடம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையில பிக் பாஸ் வந்து பயங்கரமாக கலாச்சி விட்டாரு அப்படின்றது தெளிவாகவே தெரிஞ்சிச்சு. அடுத்தபடியாக சென்ட்ராயன் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஆரை மீட் பண்ணி எஸ்டிஆர் கிட்ட வந்து ஒரு புக்கை வந்து கிஃப்டாக வாங்கியிருக்காரு. அது என்ன புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன், எதுன்னு புக்கு திருமூலரின் திருமந்திரம் அப்படின்ற ஒரு புக்கு. அது என்ன அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. அந்த புக்கை வந்து எஸ்டிஆர் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காரு சென்ட்ராயனுக்கு. அந்த பிளேஸில் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகத்து, சென்ட்ராயன், அதுக்கப்புறம் எஸ்டிஆர் 3 பேரும் வந்து அந்த பிளேஸில் இருந்திருக்காங்க. அடுத்தபடியாக என்ன அப்படின்னா அதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புக்கில் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து அன்புள்ள எஸ்டிஆர் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கைப்படவே எழுதி கொடுத்துருக்காரு. அதுதான் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு மேட்ரு அப்படி தான் சொல்லணும். எஸ்டிஆர் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக சென்ட்ராயன் புக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அவர் காலகாலமாக அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து புக்கு தான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் பிக் பாஸ் 1 ஃபைனல் முடிச்சுட்டு ஹரிஷ் கல்யாண் வெளியே வந்தார்ல, அவர் வெளியே வந்த உடனே அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி தான் ஒரு புக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் மகத் பிக் பாஸ் விட்டு வெளியே வந்த உடனே அவருக்கு வந்து புக்கெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணல, டிஷும் அடியே தான் போட்டு விட்டாரு. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ சென்ட்ராயனுக்கு வந்து புக்கை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா என்ன பண்ணணும், லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, அதை விட நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹாய் வணக்கம், நான் குரு சோமசுந்தரம். நெட் டிவி ஃபார் யூ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.